சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எக்ஸாமினேஷன் மற்றும் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதாவது என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய நீர்வீழ்ச்சிகள் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அதே போல் கல்யாண தீர்த்தம் அப்படிங்கிற நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. குற்றாலம் தென்காசியில் இது அமைஞ்சிருக்கு குற்றாலம். அதே போல் கும்பகரணை மற்றும் சுருளி நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னா தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஆகாய கங்கை அப்படிங்கிற நீர்வீழ்ச்சி நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அடுத்த பைக்காரா நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. அப்படியே போல் கேத்ரின் அப்படிங்கிற நீர்வீழ்ச்சியும் நமக்கு நீலகிரி மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது. கிள்ளியூர் ஃபால்ஸ், கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஐயனார் நீர்வீழ்ச்சி விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அதே போல் வைதேகி, செங்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம் எல்லாமே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த நீர்வீழ்ச்சிகள்லாம் அமைஞ்சிருக்கு. திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி, திருமூர்த்தி டேம்னு சொல்லுவாங்க, திருப்பூர் மாவட்டத்தில் இந்த நீர்வீழ்ச்சியானது அமைந்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி எதுனா குட்டலாடம்பட்டி அப்படிங்கிற நீர்வீழ்ச்சி அமைந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் திற்பரப்பு மற்றும் காளிகேசம் மற்றும் வட்டப்பாறை அப்படிங்கிற நீர்வீழ்ச்சிகள் தமிழகத்தில் முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் அமைந்துள்ளது. இது எல்லாமே எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமானது. ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே போல் தமிழ்நாட்டில் பருவகாலங்கள் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் இருக்குது பாக்ஸ் கொஷினில். அதில் குளிர்காலம் எந்த மாதத்தில் ஏற்படுது அப்படின்னா ஜனவரி டு பிப்ரவரி. கோடை காலம் அப்படிங்கிறது மார்ச் டு மே. தென்மேற்கு பருவக்காற்று காலம் அப்படிங்கிறது ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று காலம் என்பது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. சரிங்களா? அதே போல் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது பாக்ஸ் கொஷினில். வால்பாறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கல்லார் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பொழியும் பகுதியாக சொல்லப்படுகிறது. இது இந்திய அளவில் 3ஆம் இடத்துல இருக்குது. இந்த சின்ன கல்லார் அப்படிங்கிற பகுதி தமிழகத்தில் அதிகமாக மழை பெய்யுறது. இந்திய அளவில் 3ஆவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பாயிண்ட். ஓகேங்களா? இதே போல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவு காடுகளை பெற்றுள்ள மாவட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஆல்ரெடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம தெரிஞ்ச தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டம், அதாவது பரப்பளவு அடிப்படையில். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈரோடு மாவட்டம் இருக்குது. ஈரோடு மாவட்டத்தில் சதுர கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 2295 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈரோடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்குது. அது 1985 சதுர கிலோமீட்டர். அதன் பிறகு 3ஆவது இடத்துல இருக்கக்கூடியது திண்டுக்கல் 1877 சதுர கிலோமீட்டர். திண்டுக்கலுக்கு அப்புறம் வேலூர் இருக்கு 1824. நீலகிரி 1731. தருமபுரி 1702. சரிங்களா? இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காடுகளுடைய பரப்பளவு அடிப்படையில் மாவட்டங்கள். அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஈரோடு. அதை மறந்துடாதீங்க, எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இது ரொம்ப பயனுள்ளதாக நீங்கள் கருதுனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மதிப்பெண் எடுப்பதற்கு இந்த வீடியோ போதுமானதாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட், குட் லக்.